ஹாய், வெல்கம் டு மை சேனல். நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 6 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிடுங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் உங்களோட வெயிட் லாஸில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதுதான் நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய முதல் வேலை. காலையில் எழுந்துட்டு வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுறது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை டீ எடுத்துக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு 5 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதோட காம்பு எடுத்துகிட்டு அந்த வெத்தலையை சின்ன சின்னதாக கிழிச்சிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் அந்த வெத்தலையை போட்டுடுங்க. அது நல்லா கொதி வரட்டும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மிளகு அதை லைட்டாக தட்டிக்கோங்க. பவுடர் வேணால், மிளகு வந்து தட்டிக்கணும். தட்டிட்டு அதையும் அந்த கொதிக்கக்கூடிய அந்த வெத்தலை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க விடுங்க. அந்த 1.5 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த வெத்தலையில் இருக்கக்கூடிய சாரும் அந்த மிளகுல இருக்கக்கூடிய அந்த காரமும் அதில் இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு 1 டம்ளர் உங்களோட அந்த வெத்தலை டீயை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி முருங்கைக்கீரை அடை தான் எடுத்துக்க போகிறீங்க. ராகி முருங்கைக்கீரை அடை நிறைய பேருக்கு செய்ய தெரியும். செய்ய தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி ராகி மாவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? முதல்ல வந்து கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிங்க. கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்குன பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி அலசி அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த 3 ஸ்பூன் ராகி மாவு இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. ஏன்னா இப்போ அதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். அதோடு சேர்த்து கலக்கும்போது நமக்கு அதுக்கு நல்லா பிடிப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டியாக பிசைஞ்சு அடை மாதிரி தட்டி நீங்கள் சுட்டு ஒரு அடை நீங்கள் காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த அடை வந்து சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தனியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா ஒரு கொஞ்சம் சட்னி வச்சு நீங்கள் காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து உங்களோட லன்ச் வந்து பார்த்திங்கன்னா வரகு தயிர் சாதம். மில்லட்ஸில் வரகு இருக்குது பார்த்திங்களா, அதில் 1 கப் இருக்க மாதிரி வரகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 மாதுளப்பழ முத்துக்களை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கடாயில் 1 ஸ்பூன் இருக்க மாதிரி ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா அதை நல்லா பொரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி வேர்க்கடலையை தோல் எடுத்து அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூட கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கப் இருக்க மாதிரி இந்த வரகு தயிர் சாதம் உங்களோட லஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன துண்டு வேக வச்சு அதை பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு மேலே வந்து தனி மிளகாத்தூளோ இல்லைனா சிக்கன் 65 மசாலாவோ நீங்கள் தூவி நல்லா கலந்து விட்டு இதோட சைட் டிஷ்ஷை நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னும் பொழுது பஜ்ஜி, போண்டா அது மாதிரிலாம் இது பண்ணாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சின்ன கப் இருக்க மாதிரி பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி உடச்ச கடலை பாருங்கள். சப்போஸ் அந்த உடச்ச கடலை வந்து வதுக்குன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கடாயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா அந்த 1 கப் இருக்க மாதிரி பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு 6 பேரிச்சம்பழத்தை கொட்டைக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்துட்டு திரும்பவும் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொட்டுக்கடலையோடு அந்த பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா கையில் எடுத்தால் ஒரு பால் பிடிக்கிற அளவுக்கு அந்த ஈரப்பதம் அந்த உடச்ச கடையில சேர்ந்துடும். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க. அதில் நல்லா உருகின நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நீங்கள் பால்ஸ் பிடிச்சிங்கன்னா அழகாக பால் மாதிரி நிற்கும். அதில் ஒரு 3 பால் இருக்க மாதிரி உங்களோட ஸ்நாக்ஸ் டைமுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஸ்நாக்ஸ் டைமில் பப்ஸ், பஜ்ஜி
அது மாதிரிலாம் போன இதுவெல்லாம் மாற்றிட்டு ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா பசிக்கும். ஏன்னா மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மாவா இருக்க போகிறோம். வேலைகள் எவ்வளவோ செய்வோம். அதுக்கு நடுவில் இந்த கிரேவிங்ஸ் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக ஒரு இனிப்பான ஒரு விஷயம் நம்ம உள்ளே எடுத்துக்கும் பொழுது அந்த பசின்ற ஒரு விஷயம் அடங்கும். ஆனால் அந்த இனிப்பு அப்படின்றது சர்க்கரையாக இருக்கக்கூடாது. அந்த இனிப்புக்காக தான் இந்த பேரிச்சம்பழத்தை உடச்சக்கடையோடு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பசியும் அடங்கும், கிரேவிங்ஸும் அடங்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. ஒரு 2, 3 பால் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை எடுத்துக்கலாம். அடுத்து நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா 7 மணிக்கு முடிச்சிடுவீங்க. அப்போது இதை நீங்கள் செய்யறது ஒரு 6 மணிக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, இது 3த்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கலந்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை திருகி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்திங்கன்னா ஒரு அடை மாவு பதத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? அதை வந்து ஒரு 2 அடை ஊற்றி ஈவினிங் உங்களோட டின்னருக்கு, நைட்டு டின்னருக்கு அதை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த டைமில் வேணும்னும்போது சட்னியை தேங்காய் சேர்க்காமல் அரைக்கக்கூடிய சட்னியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, கொஞ்சம் தயிர், பூண்டு, பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை வந்து கடாயில் நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு அந்த சட்னியை நீங்கள் வந்து நைட்டு டின்னர் இந்த அடைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எப்போவுமே நைட்டு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நைட்டில் நீங்கள் எடுத்துக்கக்கூடாத உணவுப் பொருட்களை தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் சட்னி நீங்கள் செய்யும் பொழுது தேங்காய் சேர்க்காமல் இது மாதிரி சட்னி செஞ்சு அந்த அடைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை சட்னி வேண்டாம் அப்படி நான் வெறும் அடையை சூடாக சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது தான். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு வேணால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் அப்படின்றது ரொம்ப ஹீட்டு, அதனால் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது மீடியம் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க மாதிரி கருஞ்சீரகம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி ஒரு டம்ளரை வந்து எடுத்துக்கிட்டு உங்களோட டயட்டை வந்து நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட். இன்றைக்கி காலையில் வெத்தலை டீயில் ஸ்டார்ட் பண்ணி ராகி அடையை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு, வரகு தயிர் சாதத்தை லஞ்சாக எடுத்துக்கிட்டு, ஈவினிங் ஸ்நாக்கு பொட்டுக்கடலை உருண்டை எடுத்துக்கிட்டு, நைட்டு டின்னருக்கு வந்து அடை எடுத்துக்கிட்டு உங்களோட டயட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இதை கேட்கும்பொழுது உங்களுக்கு தோணலாம், இவ்வளோ பொருள் சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமான்னு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட வெயிட் எவ்வளோ குறையுது அப்படின்றத கமெண்ட். இன்றைக்கி இந்த ஃபுட் சார்ட்டில் கொடுத்துருக்க மெனுவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.